Welcome students, 11th Computer Science, 12th chapter, Array and Structures. So, last video la nama enna paathomna, so 2-dimensional array enna 2-dimensional array ude declaration eppadi irundhuchi, so adukku eppadi nama declare pannom, adukku eppadi and declaration பண்ணக்கூடிய variable க்கு value eppadi initialize பண்ணோம், adukku eppadi and value எல்லாமே one by one access பண்ணோம் அப்படின்றத பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2D அரே. ஒவ்வொரு அரேவிலையும் மெமரி எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லணும்னா இடம் ஒதுக்கீடு செய்வது, அதாவது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, இடத்தை ஒதுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய தான் மெமரி ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட பாருங்கள், நிறைய கொஷின்ஸ் படிக்கிறோம், நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஒன் பை ஒன்னாக நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். படிக்கும்பொழுது எல்லா கொஷின்ஸும் நான் அது பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணோம், ஸ்டோர் ஆகிருக்கும். எல்லாமே ஒரே மாதிரியான ஆகாது, ஈவனாக ஸ்டோர் ஆகாது, பல்வேறு விதமான இடத்துல வந்து ஸ்டோர் ஆகக்கூடியது. ஸோ அந்த மாதிரி தான் அரேயில் பார்த்தோன்னா நிறைய மெமரி இருக்குது. ஸோ நிறைய மெமரி ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அதில் பார்த்தோன்னா வேல்யூ எல்லாமே ஸ்டோர் பண்ணி கொடுக்குது, அதாவது சிங்கிள் அரே வேரியபிள். ஸோ அதுக்கு தான் நம்ம வாட் இஸ் மீன் பை அரேன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். வாட் இஸ் மீன் பை அரேனா, அரே இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் சேம் டேட்டா டைப் ரெஃபரன்ஸ் பை காமன் நேம் அப்படின்னு நினச்சிக்கோ. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அரேன்னு சொன்னால் 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லி நான் 3 வகையான அரேஸ் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அதை தான் நம்ம மெமரி ரெப்ரசன்டேஷன் அரே லெவலில் பாருங்கன்னா 2 டைமென்ஷனல் அரேயில் வந்து ஸோ எப்படி மேட்ரிக்ஸை என்ன பண்ணுறாங்க, வியூ பண்ண முடியும். அப்போ 4x3 மேட்ரிக்ஸ்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு இப்போ இதில் டோட்டலாகவே எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம், டோட்டலாகவே 12 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் பண்ண முடியும்னா, இந்த அரேயில் 12 எலமெண்ட் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இன்ட்டு அப்படின்றது டேட்டா டைப்பு, ஏ அப்படின்றது அரேயோட நேம், ஃபஸ்ட்டு ரோ 4 ரோ, செகண்டாக வரக்கூடிய இண்டெக்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா காலம். அப்போ எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரோ 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ how to element will be stored, 12 element will be stored. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பைட்ஸ் எத்தனை சார் அப்படின்னு கேட்டால், டோட்டல் நம்பர் ஆஃப் பைட்ஸ் எவ்வளோ அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டீஜருக்கு வந்து டர்போ சி ப்ளஸ் பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும், 4, ஸோ 2 இருக்கும். இப்போ 4 இன்ட்டு 12 இது வந்து டர்போ சி ப்ளஸில் வந்துச்சுன்னா 24 பைட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணலாம், வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். இன்கேஸ் டேவ் சி ப்ளஸ் பார்த்தோன்னா 12 எலமெண்ட் ப்ளஸ் இன்ட்டு 4 பைட்டில் என்ன பண்ணுறேன், நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 48 பைட் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். டோட்டலாகவே இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தோன்னா 48 பைட் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டா எப்படி வந்து மெமரியில் இடத்தை ஒதுக்கிடுகிறது பாருங்கள். இது ஒரு டேபிள், இந்த டேபிளில் 3 காலம், 4 ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ நான் எல்லோ கலரில் எழுதி காமிச்சிருக்கேன். ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் பிரகாரம், எம்என் மேட்ரிக்ஸ் பிரகாரம் 4x3 மேட்ரிக்ஸ் பிரகாரம் 4 ரோ 3 காலம்ஸ். இப்போது ஒவ்வொன்றுக்கும் பாருங்களேன், எப்பயுமே அரே ஆல்வேஸ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் 0 அந்த பொசிஷன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 0 1 2 0 1 2 3 இந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்குவோம். பாருங்கள், அரேயோட வேரியபிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 0 0 இந்த பொசிஷனில் சம் எலமெண்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். 0 0ன்ற பொசிஷனில் என்ன எலமெண்ட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது 0 1, அடுத்தது 0 2,
ஸோ இந்த மாதிரி தான் மெமரி ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டில் வரக்கூடியது ரோ, ரெண்டாவது வரக்கூடியது காலம். ஃபஸ்ட்டில் வரக்கூடியது ரோ, ரெண்டாவது வரக்கூடிய காலம். அப்போ 2 இண்டெக்ஸ் பாக்ஸ் கொடுத்துரும் பாருங்கள். இது 2D அரேனுடைய மெமரி ரெப்ரசன்டேஷன். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோ, ஓகேவா. அடுத்தது செகண்ட் ரோவில் பார்த்தோன்னா 1 0 பாருங்கள், 1 0ன்னு கொடுத்துருப்பேன். 1 1 இது அடுத்தது 1 2 இந்த மாதிரி செகண்ட் ரோ வந்தோம்னா ஸோ மேஜர் வைஸாக ஆர்டர் பண்ணலாம். அடுத்தது 2 0 2 1 2 2 இந்த மாதிரி நம்மளாம் அடுத்த ரோவை மேஜர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மெமரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்தது 3 0 3 1 3 2 இந்த மாதிரி என்ன பண்ணலாம், மெமரியை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி சார் அப்படி எழுதுது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஸோ ரோ வைஸாக கம்பேர் பண்ணும்போது ஓகேவா, ரோ அப்படின்னும் போது ரோ மேஜர் ஆர்டர் அப்படின்னு இந்த டேபிள் பிரகாரம் கேட்டால் ஃபஸ்ட்டு 0 0 0 1 0 2 0 0 0 1 0 2 அடுத்தது இது ஒரு ரோ, சரிங்களா, ரோ நம்பர் 1. அதுக்கடுத்து என்ன இருக்குது, 1 0 1 1 1 2 இது ஒரு ரோ, ரோ நம்பர் 2. அதுக்கடுத்தது 2 0 2 1 2 2 இது ஒரு ரோ, ரோ நம்பர் 3. அதுக்கடுத்தது 3 0 3 0 3 1 அதுக்கடுத்தது 3 2 இது வந்து பார்த்தோன்னா ரோ நம்பர் 4. ஸோ இந்த மாதிரி மேஜர் பண்ணும். அதுக்கடுத்த காலத்தை வந்து என்ன பண்ணோம்னா பாருங்க, காலத்தை வந்து நம்ம பண்ணால் காலத்தை வந்து நான் மேஜர் பண்ணால் ஃபஸ்ட் என்ன இருக்கும், நல்லா பாருங்கள், 0 0 1 0 2 0 3 0 இது ஒரு காலம், ஓகேவா, காலம் நம்பர் 1. அடுத்தது செகண்ட் காலம் என்ன, 0 1 1 1 2 1 3 1 இது ஒரு காலம். அதுக்கடுத்து காலம் நம்பர் 3 என்ன இருக்கு, 0 2 1 2 2 2 3 2 இது ஒரு காலம். ஸோ காலம் நம்பர் 3 பாருங்க, இது மாதிரி கம்பேர் பண்ணும்போது 3 இன்ட்டு ஸோ 4 இன்ட்டு 3 மேட்ரிக்ஸ் மாதிரி உனக்கு அப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் மெமரி என்ன பண்ணோம், ரெப்ரசன்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். தி அபோவ் த எக்ஸாம்பிள் 2D அரே நேம் ஆஃப் த A has a 4 row 3 columns. அப்போ A என்ற நேமுக்கு, A என்ற அரே நேமுக்கு 4 row 3 columns என்ன பண்ணிருக்கேன், 2D அரே ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். 1 dimensional array, the 2D array element will be stored in the continuous memory. 1 dimensional array தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், 2 dimensional array தான் என்ன பண்ணோம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இந்த yellow கலரில் ஒன்று எழுதி போட்டிருக்கல, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 dimensional array கொடுத்துட்டு how many byte will be allocated in this 2D array 2 dimensional arrayல. அப்போ இந்த மாதிரி 2 dimensional array கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பைட்ஸ் எத்தனை, டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டால், டோட்டல் நம்பர் ஆஃப் பைட்ஸ் கேட்டால் ஃபஸ்ட்டு சைஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. சைஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோங்களோ அந்த டேட்டா டைப்புடைய பைட்டை பாருங்கள். 4 பைட்டா, இன்டிஜர்னா 4 பைட்டு, அப்போ 48 பைட்டு வந்து உனக்கு 56 பைட்டு வந்து உனக்கு என்ன ஆகும், 56 பைட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஃப்ளோட்டோட வேல்யூ பார்த்தோன்னா 4, இது 24, 24 இதுக்கும் 15, அப்போ 24 4 அப்படின்னும் போது 56 பைட்ஸ் வந்து நான் அலோகேட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இன்ட்டு இதுக்கும் அதேமாதிரி தான், ஓகே. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பைட்ஸ், அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், இதுக்கு 56, இதுக்கு 56 பைட்டு, இதுக்கு 56 பைட்டு,
இதுக்கு 56 பைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஏன் ஈவனாக கொடுத்துருக்கேன்னா நான் அந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்குறேன். ஸோ சைஸ் வந்து கொடுத்துருக்குறேன், அது மாதிரி அதுக்கேற்றவாறு மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு மெமரி ரெப்ரசன்ட் பண்ணும்போது இதை எழுதிட்டு எப்படி, அதாவது 2 டைமென்ஷனல் அரேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மெமரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஒன்று ரோ மேஜர் ஆர்டர், அனதர் ஒன்று காலம் மேஜர் ஆர்டர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே எக்ஸாம்பிள் தான் மறுபடியும் கொடுக்குறேன். இன்ட்டு ஏ 4 × 3. அப்போ 4 × 3னா எத்தனை காலம் இருக்கும்? 4 ரோ 3 காலம்ஸ் இருக்கும். அப்போ பாருங்க, அதுக்குரிய வேல்யூ கொடுத்துருக்குறேன் 1 2 3 4. அங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே இந்த டேபிள் பாருங்கள், இந்த டேபிள் பாருங்கள். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அந்தந்த லொக்கேஷனில் போய் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். 0 0ன்றது 8 இருக்கும், 0 1ன்றது 6ல் இருக்கும், 0 1ன்றது 5 இருக்கும், 1 0ன்றது 2 இருக்கும், 1 1ன்ற இடத்துல 1 இருக்கும், 1 12ன்ற பொசிஷனில் வந்து பார்த்தோன்னா 9 இருக்கும், 2 0ன்ற பொசிஷனில் 3 இருக்கும், 2 1ன்ற பொசிஷனில் 6 இருக்கும், 2 2ன்றதுல 4 இருக்கும், 3 0ன்றதுல 4 இருக்கும், 3 1ன்றதுல 3 இருக்கும், 3 2. ஸோ இந்த மாதிரி நானாக ஒரு எலமெண்ட் என்ன பண்ணிருக்கேன், அசியூம் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது எப்படி நம்ம ஆர்டர் படுத்துறது? ஸோ ரோ வைஸாக காலம் வைஸாக எப்படி ஆர்டர் படுத்துறது? தட் இஸ் த ஆன்சர்ஸ். த ரோ மேஜர் ஆர்டர் ஆல் த எலமெண்ட் ஆர் ஸ்டோர்டு ரோ கண்டினியூஸ் த மெமரி லொக்கேஷன்ஸ். அப்போ கண்டினியூவாக என்ன பண்ணணும், அந்த மெமரியில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும், உனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தட் is all the element, the first row, then second row. first row பாருங்க, உனக்கு ஈஸியாக தெரியும். row 1, row 2, row 3, row 4. பாருங்க, எளிமையாக எடுத்து நீங்கள் எழுதலாம். row 1 போது இந்த ரோ 8 6 5 பாருங்க, 8 6 5 8 6 5 இது ரோ நம்பர் 1. அதுக்கடுத்து 2 1 9 2 1 9 செகண்ட் ரோ. அடுத்தது 3 6 4 3 6 4 இது வந்து ரோ நம்பர் 3. அடுத்தது 4 3 2 4 3 2 இது வந்து ரோ நம்பர் 4. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், மெமரியில் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நீ ஆர்டர் பண்ணணும். இது ஒரு 3 மார்க், இம்பார்ட்டண்ட் ஒரு 3 மார்க், முக்கியமான ஒரு 3 மார்க்கு. இந்த மாதிரி வந்து ரோ வைஸாக நம்ம மேஜர் பண்ணணும். ஸோ ஆர்டர் படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட்டு காலம் வைஸாக பண்ணும்போது பாருங்களேன். இப்போ இது காலம் 1, காலம் 1, காலம் 2, காலம் 3. ஸோ காலம் 1 காலம் 2 காலம் 3ன்ற போது நீங்களே எடுத்து என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம். பாருங்கள், 8 2 3 4 8 2 3 4 இது காலம் நம்பர் 1. நான் எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன் காலம் நம்பர் 1ன்றது. அதுக்கடுத்தது 6 1 6 3 6 1 6 3 அப்போ காலம் நம்பர் 2. அடுத்தது 5 9 4 2 5 9 4 2 காலம் நம்பர் 3. அப்போ எத்தனை காலம், எத்தனை 4 ரோ, 4 ரோ 3 காலங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த மேட்ரிக்ஸை அரேவில் மெமரியாக நமது இடம் ஒதுக்கிட்டு இதுமாரி அலோகேஷன் பண்ணி ஆர்டர் படுத்திருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்டர் படுத்தியதுனாலே உனக்கு கண்டிப்பாக 3 மார்க்கோ 2 மார்க்கோ மேபி இன்கேஸ் 5 மார்க் கூட கேள்வி கேட்கலாம், 5 மார்க் கூட கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த டேபிள் காலம் மஸ்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். ஸோ மேஜர் அதாவது ஒரு காலம் வைஸாக இருக்கிறத எடுத்து எழுத போகிறேன், ரோ வைஸாக எடுக்கிறது எழுத போகிறேன். அப்போ காலம் எது ரோ எது அப்படின்றது நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்க மாதிரி கீழே கொடுத்துருக்க பாருங்க. புரிஞ்சுக்கிங்களா சொல்லுது? ஒரு டைம் 2 டைம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுட்டு அந்த வீடியோவில் பார்த்தோன்னா 2D அரேவில் எப்படி மெமரியை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ ஒரு அரே டிக்ளரேஷனில் பயன்படுத்தக்கூடிய ப்ராசஸ் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மெமரிலையும் தனித்தனியான இடம் ஒதுக்கிட்டு அதை ஆர்டர் படுத்துறது. ஸோ மெமரிக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் இது. அப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது பாருங்களேன், 1000 சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். 1000 1004
1008 1012 இதெல்லாம் ஏன் சார்னா 4 டிஜிட்டாக என்ன பண்ணும் அதை அக்சஸ் பண்ணிக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா சொல்கிறது? ஸோ மெமரி ரெப்ரசன்டேஷன் டாபிக் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கணும், அரே ஆஃப் ஸ்ட்ரிங்னு பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.